ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சோக்கோ. இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோன்னா, நீங்கள் நோபப் இன்றைக்கி தான் உங்களுக்கு நோபப் பற்றி தெரியும். இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. பிஃபோர் நீங்கள் எந்தெந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நோபப் ஸ்டார்ட் பண்ண ஃபியூ டேஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் தோணும், எல்லாம் புரிஞ்சுங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு 1 வீக் 2 வீக் போனக்குள்ளே தான் ரியல் பேட்டலே இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அதை முறை புரிஞ்சுக்கணும். எல்லாம் நினச்சிக்கிறது ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம நோப்பை ஃபாலோ பண்ணிடலாம், இது கஷ்டம் இல்லை அப்படின்னு. ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாம் அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 1 வீக் 2 வீக் போனால் உங்கள் பிரெயின் என்ன, நீங்கள் பழையபடி அதே ரொட்டீனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ். என்ன தான் மனசில் உறுதி இருக்கும், இல்லை நான் பண்ணக்கூடாது, ஆனாலும் அதை மீறியும் நீங்கள் பண்ணுற அளவு உங்களுக்கு மைண்ட் போயிடும். அதுதான் ப்ரோ நான் சொல்கிறேன். அதை எப்படி சரி கடந்து வரணும். எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்காங்க. ஆரம்பத்தில் ஈஸியாக தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு 1 வீக் சிம்பிளாக இருக்கும். ஆனால் அது நாள் போக போக தான் உங்களுக்கு அதோட கஷ்டம் புரியும். ஆனால் அதையும் நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக மன வலிமை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நம்மளோட ஒரு சின்ன ஹேபிட் தான் நம்ம லைஃபே மாற்றும். எல்லாம் அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம காலையில் டைமுக்கு எழும்புறதா இருக்கட்டும், டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், டெய்லி கோல்டு ஷவரு, செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் ஸ்லோவாக உங்களோட கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக பில்ட் பண்ணி எல்லாம் அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 7 டேஸுக்கு டஃப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு 1 மந்த் நீங்கள் கடந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். 90 டே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஓல்டு பர்சனாக இருக்கவே மாட்டீங்க. உங்கள் மைண்டு ரொம்பவுமே உங்களோட ரொட்டீன்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு லெவல் ரிசல்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்று எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நோபப்பில் ஸ்ட்ரீக் முக்கியம் கிடையாது. உங்கள் டிசிப்ளின் தான். நீங்கள் எவ்வளோ நாள் கடந்து போயிருந்தாலும் உங்களோட டெய்லி ரொட்டீன் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் திரும்ப திரும்ப ரியலைஸ் பண்ணுவீங்க. சில பேர் ஸ்பேமை வெளியேற்ற மாட்டீங்க, ஆனாலும் எட்ஜிங் பண்ணுறது, ஃபோன் வீடியோ பார்ப்பீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதான் பிகினர்ஸ்க்கு நான் முக்கியமாக சொல்லுவேன், நீங்கள் எல்லாத்துலேயும் கண்ட்ரோலாக இருக்கணும். உங்கள் ரொட்டீன் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். 1 டே நீங்கள் ஃபெயில் ஆகுனாலும் கண்டிப்பாக கிவ் அப் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நானும் பல தோல்விகளை சந்திச்சு தான் இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தேன். நானும் 1 இயர் 2 இயர்னு ஃபெயில் ஆகி தான் என் மனசை மாற்றி தான் நான் வந்தேன். எவ்வளோ நமக்கு தெரியும் நம்மளால் என்ன பண்ணால் வர முடியும் அப்படின்னு நம்மளால் யோசிக்க முடியும். நீங்கள் தோல்வி அடைகிறீங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ஃபோன் அண்ட் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் இருக்கிறீங்க, வெளியில் வர முடியல, எனக்கு யாருக்கிட்டையும் வெளியிலேயும் நான் சொல்ல முடியல அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் ப்ரெஸ் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். எல்லாம் ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அட்வைஸ் அங்கே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.